நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்தி சுருக்கம். முதல்வரின் முதல் டெல்லி விசிட், தவிக தொண்டர்கள் உற்சாகம். யார் யாரை சந்திக்கிறார் விஜய்? தமிழக சட்டசபை தேர்தலில் தவிக 108 இடங்களில் வென்றதை அடுத்து காங்கிரஸ் விசிக இரு கம்யூனிஸ்டுகள் IUML ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. கடந்த 10ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் முதல்வராகவும் அக்கட்சியை சேர்ந்த 9 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். பின் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது காங்கிரஸ், விசிக, IUML கட்சிகளை சேர்ந்த MLAக்கள் அமைச்சர்களாகினர். முதல்வரான பின் முதல் முறையாக இன்று டெல்லி செல்கிறார் விஜய். சென்னையிலிருந்து தனி விமானத்தில் டெல்லி செல்லும் விஜய் முதலில் பிரதமர் மோடி, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழக திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கும்படி கோரிக்கை விடுக்க உள்ளார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலையில் நடக்கும் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் முதல்வர் விஜய் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இன்று மாலை காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோரை அவரது வீட்டிற்கே சென்று சந்திக்க உள்ளார். முதல்வரான பின் முதல் முறையாக டெல்லியில் கால்பதிக்கும் விஜயை வரவேற்க டெல்லி மற்றும் வெளிமாநிலங்களில் வசிக்கும் தவிக தொண்டர்கள் தடபுடல் ஏற்பாடு செய்துள்ளனர். முதல்வரின் டெல்லி பயணத்தின் போது தமிழ்நாடு இல்லத்தில் டெல்லி வாழ் தமிழர்கள், பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் விஜயை சந்திப்பர் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி பயணத்தை முடித்து முதல்வர் நாளை சென்னை திரும்புவார் என அதிகாரிகள் கூறினர். 15 நாட்களில் 266 குற்றங்கள். விஜய் மீது நயினார் அட்டாக். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: முதல்வர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் ஒரு தூய சக்தி என்றும் மற்ற கட்சியினர் தீய சக்தி என்றும் பிரச்சாரம் செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும், தான் ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்படும், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். தற்போது விஜய் ஆட்சிக்கு வந்த 15 நாட்களில் தமிழகத்தில் 266 குற்றச்சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அதில் 45 படுகொலைகள், 66 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 74 பாலியல் வன்கொடுமைகள், 82 ஊழல் குற்றங்கள் நடந்துள்ளன. கடந்த 2 தினங்களிலேயே திருவண்ணாமலையில் 14 வயது சிறுமி, கோவையில் 10 வயது சிறுமி, விழுப்புரம் வண்டிப்பாளையத்தில் 11 வயது சிறுமி, மதுரையில் 10ஆம் வகுப்பு மாணவி, நாகையில் 80 வயது மூதாட்டி ஆகியோர் கொடூர பாலியல் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதற்கெல்லாம் பதில் சொல்வாரா முதல்வர் என நயினார் நாகேந்திரன் கேட்டுள்ளார். அடிமேல் அடி, ஆனாலும் முரண்டுபிடி. அதிமுக இணையுமா? அடுத்தடுத்து அதிமுக MLAக்கள் ராஜினாமா செய்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மற்றும் அதிருப்தி அணியான வேலுமணி தரப்பு இடையே சமாதான பேச்சு வேகம் எடுத்துள்ளது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையிலான அதிமுக அதிருப்தி அணியினரை முதல்வர் விஜய் அமைச்சரவையில் சேர்க்கவில்லை. இதனால் வேலுமணி டீம் அதிர்ச்சியில் உறைந்தது. அதிருப்தி அடைந்த வேலுமணி டீம் MLAக்கள் ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் சேர்ந்தனர். இன்னொரு பக்கம் வேலுமணி டீமில் இருந்த MLAக்கள் சுகுமார், திலீபன் ஜெய்சங்கர், மோகன், நடராஜன், ஹரிபாஸ்கர், பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் பழனிசாமி பக்கம் தாவினர். சட்டசபைக்குள் ஒரு கட்சியிலிருந்து 16 MLAக்கள் தனியாக பிரிந்து நின்றால்தான் அவர்கள் ஒரு குழுவாக செயல்பட சபாநாயகர் அனுமதிக்க முடியும். ஆனால் வேலுமணி டீமில் இப்போது வெறும் 15 பேர் மட்டுமே உள்ளனர். இவர்களை வைத்துக் கொண்டு எதையுமே செய்ய முடியாத நிலை வந்துவிட்டது. இதையடுத்து பழனிசாமியுடன் சமாதானம் பேசும் முயற்சியை வேலுமணி தரப்பு தொடங்கியுள்ளது. வேலுமணி தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் விஸ்வநாதன், தங்கமணி உள்ளிட்ட 5 குழு நேற்று மாலை 5:45 மணிக்கு பழனிசாமி இல்லத்துக்கு சென்றது. தங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட கட்சி பதவிகளை மீண்டும் தந்தால் பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கு பழனிசாமி, முன்பிருந்தது போல் கட்சி பதவி அனைத்தையும் தர முடியாது. மாவட்ட செயலாளர்களாக புது ஆட்களை நியமித்து விட்டேன். அவர்களை உடனே மாற்ற முடியாது. அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழக பதவிகளை தருகிறேன். மாவட்டங்களை மீண்டும் பிரித்து 2 அல்லது 3 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட 5 குழு மாலை 6:25 மணிக்கு பழனிசாமி வீட்டிலிருந்து கிளம்பி சண்முகம் அலுவலகத்துக்கு சென்றனர். அங்கிருந்த வேலுமணி, சண்முகம் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினர். அனைத்து பதவிகளையும் தந்தால் இணைவோம் என்று வேலுமணி உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பேச்சு நடந்து வருகிறது. விரைவில் அனைவரும் ஒரே அணியாக இணைவார்கள் என்று கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். குதிரை பேரம் பஞ்சாயத்து, தவிகவால் காங்கிரசுக்குள் வெடித்த பார். அதிமுக MLAக்கள் 4 பேர் தங்களின் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சமீபத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர்.
இதை குறிப்பிட்டு குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்கிறது என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து வெளிப்படையாக தாவேகாவில் இணைந்துள்ளனர். இதில் ஏன் இவ்வளவு கதறல் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் தாவேகா தேர்ந்தெடுக்கும் அனைத்து வழிமுறைகளையும் காங்கிரஸ் ஆதரிக்க முடியாது. குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறானது. தமிழகத்தில் குதிரை பேரத்தை ஆதரிக்கும் மற்றும் தமிழகத்திற்கு வெளியே எதிர்க்கும் என்கிற இரட்டை நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் எடுக்க முடியாது என எம்பி ஜோதிமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இடையே நடக்கும் இந்த குதிரை பேரம் குறித்த விவகாரத்தால் கட்சிக்குள் கருத்து மோதல் பிடித்துள்ளது. இருவரின் ஆதரவாளர்களும் சோசியல் மீடியாக்களில் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கண்டன பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர். தமிழக காவல்துறையின் அடுத்த பாஸ் யார்? யுபிஎஸ்சி அனுப்பிய அதிரடி பட்டியல். தமிழகத்தில் புதிய டிஜிபியை தேர்வு செய்ய 3 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளின் பெயர்களை மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியம் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. டெல்லியில் உள்ள யுபிஎஸ்சி அலுவலகத்தில் புதிய டிஜிபியை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நடந்தது. இதில் தமிழக தலைமை செயலாளர் சாய்குமார், உள்துறை செயலர் மணிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது தமிழக அரசு சார்பில் புதிய டிஜிபியை தேர்வு செய்ய மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் 11 பேர் அடங்கிய பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டது. அதை பரிசீலித்து காவல் உயர் பயிற்சியகத்தின் டிஜிபியாக உள்ள ராஜீவ்குமார், தற்போதைய டிஜிபி சந்தீப் ராய் இரத்தூர், மத்திய அரசு பணியில் உள்ள டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோரின் பெயர்களை இறுதி செய்து தமிழக அரசுக்கு யுபிஎஸ்சி பரிந்துரை செய்துள்ளது. இவர்களில் ஒருவரை புதிய டிஜிபியாக தமிழக அரசு நியமிக்கும். கடந்த மாதம் சட்டசபை தேர்தலின் போது தமிழக காவல்துறை டிஜிபியாக சந்தீப் ராய் இரத்தூர் தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கத்திரி வெயிலுக்கு நாளையுடன் குட் பை. அரபிக்கடல், வங்கக்கடல்களில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தின் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் 30ஆம் தேதி வரை இடி, மின்னல், காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அரபிக்கடல், வங்கக்கடல்களில் ஏற்பட்டுள்ள சில மாற்றங்களால் தென்மேற்கு பருவமழை தாமதமாக தொடங்குகிறது. கத்திரி வெயில் காலம் நாளையுடன் நிறைவடைய உள்ளது. இருப்பினும் தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் மே 30 வரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.